தம்பி விஜயோடு இணைந்து செயல்பட தயார்னு சீமான் சொல்றார். விஜய் கிட்ட இருந்து இன்னும் அதுக்கு பதில் வரல. சரி நாங்க இணைஞ்சு செயல்படுறோம்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்களா, இணைஞ்சு அவங்க மட்டும் இருக்கிறாங்களா, அந்த இணைஞ்சு அப்படியே அதிமுக பக்கம் போறாங்களா விக்கிரவாண்டி ஜுரத்துல அந்த டைம்ல போய் மேடையில போய் உண்ணாவிரத பந்தல்ல வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாலே இந்த 3 பேரும் சேர்ந்தா அது ஒரு இம்பாக்டா இருக்கும். சரிதான், அவ்வளவு பெரிய கூட்டணிக்கு சவால் விடுகிற கூட்டணியா அமையலாம். அரசியல்ல எதுவும் சாத்தியம். அப்படி வந்தா விஜய்ங்கிற பிம்பம் உடைபடும். முதல்ல சீமானுக்கும் அதிமுகவுக்கும் போறோம்னா நான் ஏன் உங்ககிட்ட வரணும்னு ஒருத்தர் நீங்களே கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? ஸ்ட்ரெயிட்டா நான் அங்கே போய்க்கிறேன், எதுக்கு விஜய் வழியா வந்து சீமான் வழியா வந்து எடப்பாடிக்கு நான் ஆதரிக்கணும் கேள்வி வரும்ல. இந்த ஆபத்தையும் விஜய் விவாதிப்பார் தன் நிர்வாகிகளோடு. தன் மனதுக்குள்ள தனிச்சு நிக்கிறது தான் ஒரு புது இயக்கத்துக்கு வலு சேர்க்கும். முதல்ல ஆதரவு தளத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதையும் அவர் முடிவு எடுத்தாருன்னா அப்படி அவர் தனியா நின்னாருன்னா அது யாரை பாதிக்குங்கிறதா முதல் கேள்வி. இப்படி பல இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குன்னு சொல்றேன் நான். மற்றபடி 2 பேருமே இவருடைய செயற்குழு கூட்டத்தையும் சரி அவங்களுடைய மாவட்ட செயல் கூட்டத்திலையும் அடுத்த ஆட்சி நம்ம தான் 2 பேருமே சொல்றாங்க. நம்ம வாழ்த்து சொல்லுவோம் 2 பேருக்கும் இப்போ. நிச்சயமா சார். சார் இதுல இதற்கு முன்பு ஒரு டைம் தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் நினைக்கிறேன், அது முடிஞ்சு கொஞ்சம் கட்சியில அதிருப்தி இருந்தது. அந்த நேரத்துல ஓபிஎஸ் நிறைய இடங்களுக்கு சுற்றுப்பயணம் போனாரு, விழுப்புரம்லாம் போனாருன்னு நினைக்கிறேன், சிவி சண்முகத்தோட இருந்தாரு. அந்த காலகட்டத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ஒரே வாக்குல வந்து 2 பேரையும் தேர்வு செய்யறது அப்படின்னு ஒரு இது பண்ணி ஒரு ஒற்றுமை ஆக்குற மாதிரி தன்னோட பதவிக்கு அப்படின்றத தாண்டி எதுவும் பிரச்சனை இல்லாம பாத்துக்கிட்டாரு. இப்போதும் அதே போல ஒரு தீர்மானம் வந்திருக்கு. இது 2ஐயும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா சார்? இல்ல, அந்த தீர்மானம் போட்டு அப்படி ஒரு தேர்தலை நடத்தி முடிச்சு ஒரு வாக்கில் 2 பேர் சொல்லி தேர்தல் நடக்காமலேயே போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு கடைசியில் கோர்ட்டுக்கு வந்த போது அதிகாரம் இல்லாத செயற்குழுவில் எடுத்த முடிவு, பொதுக்குழுவின் ஒப்புதலை வாங்கலன்னு இதே எடப்பாடி தரப்பு வக்கீல் எல்லாம் போய் சொன்னாங்க. அதனாலதான் இப்போ இந்த செயற்குழுவில் எதுவுமே நடக்கலைங்கிறத பத்தி நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். தொண்டர்களுக்கு கூடிய இந்த நிர்வாகிகளுக்கு, மாநில நிர்வாகிகளுக்கு உற்சாகம் தருகிற வகையில் அந்த தீர்மானம் இருந்தது. கவனிக்க தகுந்த அளவுல முதல் முறையா மத்திய அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானம் அதுல இருந்ததை தவிர தேர்தல் ஆணைய விதிகளின்படி வருஷத்துக்கு 2 இடம் நடக்க வேண்டிய ஒரு செயற்குழு. அதை தாண்டி அதில் முக்கியத்துவம் நான் எதுவும் பார்க்கல.